லென்ஸில் ஸ்லோவாக வெயில் காட்ட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ வெயில் வந்தது எப்படி வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வாக் போகலான்னு கிளம்பிட்டோம். எனக்கு அப்போவுமே கொஞ்சம் குளிரும், அதனால் நான் ஜாக்கெட்டோடு தான் சுற்றிட்டு இருப்பேன். என் பொண்ணு வந்து அதெல்லாம் இல்லை, நல்லா சன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட்லாம் வேண்டாமான்னு காயாக சுற்ற ஆரம்பிச்சிட்டான். எல்லா பிள்ளைங்க மாதிரி தான், வீட்டில் இருந்தால் சாப்பிடவே மாட்டான் என் பொண்ணு. வெளில போனால் பசிக்குதுமா, ஏதாச்சும் வாங்கி கொடுமா, பசிக்குதுமான்னு ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஸோ அப்படியே அவளுக்கு ஒரு டோஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். வாக்கிங் மட்டுமா அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். இந்த பூ வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ஒரு குட்டி குட்டியாக 2 ஆர்கனைசர் வாங்கிட்டு வந்தேன். என்னோடய கிச்சனில் வந்து ஒரு சைடு அப்படியே நிறைய பொருள் வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. டெய்லியுமே எடுக்கிற ப்ராடக்ட்ஸாக இருக்குது. நிறைய நாள் யோசிச்சுட்டே இருந்தேன் எந்த மாதிரி வாங்குறதுன்னு. ஸோ இந்த க்யூட்டாக கூட மாதிரி இருந்துச்சு, அதை வாங்கிட்டேன். இந்த உட்டனுக்கும் அது நல்லா மேட்சாக இருக்கும் அப்படின்னு. அதுக்குள்ளே நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் என்னோடய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சாச்சு. நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோவில் வந்து பார்த்தா அந்தந்த பொருளுக்கு வந்து ஒரு பிளேஸ் வேணும், ஒரு ஹவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது நீட்டாக இருக்கும்னு. ஸோ இந்த பொருளுக்கான பிளேஸ் கண்டுபிடிச்சி அதில் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டேன்.